Good morning, Muliel. Good morning. Good morning, sir. Okay. வலய கல்வி அலுவலகம் மட்டக்களப்பு மேற்கு காப்போதர் சார்ந்தது பற்றி 2021 மாணவர்களுக்கான நிலையறி பரீட்சை தான் இது. நாங்க ஏற்கனவே மட்டக்களப்பு வலய பேப்பர் பார்த்திருக்கிறோம். அதுல ஒரு 6 கேள்வி செகண்ட் பார்ட்ல இருக்குது. அது அப்படியோ அடுத்த கட்டம் நாங்க பார்ப்போம். இதுல இன்றைக்கு மட்டக்களப்பு மேற்கு வலயத்துல நடத்தப்பட்ட அந்த முன்னோடி பரீட்சையில முதல் 25 கேள்விகளை நாங்க பார்ப்போம். சரியா? ஓகே. இதுல ஒரு சிலர் இன்னும் பேப்பர் அனுப்ப இல்லை. சரியா? அனுப்பாதாக்கள் பார்ப்போம். சரி, முதலாவது கேள்வி பாருங்க முடியல். கரெக்ட் பண்ணி கொள்ள வேணும் மக்கள். கடைசியில எத்தனை சரியான்னு சொல்லுங்க. சரியா? ஓகே. சரியா? நான் சொல்ற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. முதலாவது கேள்வி பாருங்க. ரூபா 400 பெறுமதியான பால்மா பாக்கெட் ஒன்றிற்கு 15% வெட் வரி அறவிடப்பட்டால் அறவிடப்பட்ட வெட் வரி எவ்வளவு? வெட் வரி என்றது வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதாவது பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியாக இங்க அறவிடப்படுறது ரூபா 400க்குத்தான் 15% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடப்படுறாங்க. இந்த நாங்க எந்த ஒரு பொருளை கொள்வனம் செய்தாலும் அதுல வெட் வரி உள்ளடங்கி இருக்கும். அந்த வெட் வரிய குறித்த நிறுவனங்கள் எங்களிடம் இருந்து பெற்று அதை அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய மாதிரி அந்த பொறிமுறை காணப்படும். அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், ரூபா 400க்கு 15%. ரூபா 400 என்றது பிள்ளைகள் 100%. அப்ப 1% கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ரூபா 400 நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால் 100ஆல பிரிக்க வேணும். 400 100ஆல பிரிச்சால் 4 வரப்போகுது. அதை 15ஆல பெருக்க வேணும். சரியா? அப்ப இதுல பிள்ளைகள் நீ கவனிக்க வேணும். தரப்பட்ட அந்த பெருமானம் 400 ரூபாய்ன்றது 100% என்ற விலகிக் கொள்ளணும் தெளிவா. அப்ப இதுல மக்கள் நீங்கள் தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம், 100% எவ்வளவுன்னு சொல்லி கண்டாச்சு. அப்ப 100% எவ்வளவுன்னு சொல்லி கண்டா அதுக்கு ஏற்றாப்புல நாங்க 15% காணப்போறோம். இப்ப 400 100ஆல பிரிச்சோம்னு சொன்னால் 1% எவ்வளவுன்னு சொல்லி வரும். 1% குறிக்கிற பணம் எவ்வளவுன்னு சொல்லி வரும். தர நான் காண வேண்டியது 15%. இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு வர போகுது? ரூபா 60 இப்படியாக வரப்போகுது. ஓகே. இப்ப இதுல பிள்ளைகள் இந்த படிமுறைக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி. சரியா? போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது வர்க்கமூலம் 20 முதலாம் அண்ணளவாக்க பெருமானம் பின்வருவற்றுள் எது? இப்ப இதுல பார்க்க வேணும் நீங்க. வர்க்கமூலம் 20 என்றது இங்க பெருமானங்கள் இலகுவாக தந்திருக்கிறாங்க. எல்லா பெருமானங்களும் தந்திருக்கிறாங்க. இப்ப நாங்க பார்க்க வேண்டியது 20க்கு அண்மித்திருக்கிற இலக்கம். வர்க்க 4/3 இந்த வர்க்கம், 4/4 இந்த வர்க்கம், 4/5 இந்த வர்க்கம், 4/6 இந்த வர்க்கத்தின் பெருமானங்கள் கீழ் அட்டவணையில் தரப்பட்டிருக்குது. இந்த பெருமானங்கள்ல 20க்கு மிக அண்மையில் இருக்கிற பெருமானம் எதன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேணும். அந்த பெருமானம் குறிக்கும் பெருமானம் தான் அந்த வர்க்கத்துக்குரிய பெருமானம் தான் உங்களுக்கு வர்க்கமூலம் 20 முதலாம் மண்டலவாக்க பெருமானமாக வரப்போகுது. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் 18.49 21.16 வரப்போறது இல்லை. அது ஏனைய இரு இலக்கங்கள் 19.36க்கும் 20.26க்கும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள அது 20ல இருந்து கூட இருக்குது. எனவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 19.36 இப்ப 20ல இருந்து
19 கழிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும் சொல்லுங்க. 0.64 சொல்லுங்களேன். சரியாது. அதே போல 20.25 இருந்து 20 கழிச்சோம்னு சொன்னால் 0.25 வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா வித்தியாசம் குறைந்ததான் அண்மித்திருக்கிற பெருமானம், 20க்கு அண்மையில் இருக்கிற பெருமானம். அப்ப 20.25க்குரிய பெருமானம் தான் வந்து முதலாம் மண்டலவாக பெருமானமா வரப்போகுது. அப்ப அங்க பெருமானம் வந்து உங்களுக்கு விடையா வரும் 4.5. ஓகே, அடுத்த பாருங்க. இது விளங்கிட்டாப்ல? இரண்டாவது கேள்வி விளங்கினதா? ஏற்கனவே இதே போல கேள்வி. ஓகே, உருவில் தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. இந்த 55 பாகை இதுக்குள்ள வர வேணும். அதே போல எக்ஸ் பாகை இங்க வர வேணும். அதுக்கு கரெக்ஷன்ல போட்டு விட்டேனா. அப்ப இந்த முக்கோணம் எவ்வகையான முக்கோணம் பிள்ளைகள்? இந்த முக்கோணம் எவ்வகையான முக்கோணம்? முக்கோணம். ஓகே, இருசமபக்க முக்கோணி. இருசமபக்க முக்கோணி என்று சொன்னால் சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் வந்து சமனாக இருக்க போகுது. இது ஏற்கனவே தந்திருக்காங்க 55 பாகைன்னு சொல்லி. அப்ப இந்த கோணமும் 55 பாகையா தான் இருக்க போகுது. அப்ப இங்க சமபக்க முக்கோணி என்று சொல்ல இருசமபக்க முக்கோணி என்று சொல்லி சொன்னால் 55 55 110 போக, அப்ப 180 பாகையில இருந்து 55 55 55 110 பாகை அதை கழிச்சு விட்டோம்னு சொன்னால் மேல இருக்கிற இந்த கோணம் வரப்போகுது. இந்த இருக்கிற கோணம் மீதியாக இருக்கிற கோணம் அது எவ்வளவு வரும்னு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு வரும்? 70 பாகை. ஓகே, 70 பாகை வரப்போகுது. இப்ப முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம், முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்ப முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமன் சொன்னால், இப்ப இதுல நாங்க ஏற்கனவே கண்டுட்டோம் 70 பாகைன்னு சொல்லி கண்டுட்டோம். அப்ப இது வந்து 70 பாகை. ஓகே, இது 70 பாகை. இந்த இருக்கிற கோணத்தையும் இந்த 55 பாகையையும் கூட்டினோம் என்றால் புறக்கோணம் எங்களுக்கு வரப்போகுது. எனவே புறக்கோணம் தான் நீங்க எக்ஸ் சொல்லி தந்திருக்குது. எனவே எக்ஸ் சமன் 70 55 125 பாகையாக இருக்க போகுது. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? விளங்கினதா? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. இது வந்து அட்சர கணித பின்னம். இங்க 5x-இல் 2 சக x-இல் 1 இருக்க போது. இப்ப 5x அடுத்தது x. இப்ப 5x x இது ரெண்டுக்கும் பொது மடங்குகள் சிறியது. பொமசி எவ்வளவு வரும்னு சொல்லுங்க பாப்போம். 5x வரப்போகுது. அப்ப இந்த x நாங்க 5ஆல் பெருக்க வேணும். அதே போல பகுதி எண் 5ஆல் பெருக்கப்பட்டால் தொகுதி எண்ணும் 5ஆல் பெருக்கப்பட வேணும். பெருக்கப்பட்டால் கவனிங்க, இதுல 2 வரப்போகுது. சக ஓர் 5 5 கீழுக்கு பொதுவாக பொமசி வந்து 5x வரப்போகுது. எனவே 5x சமன் 20-இல் 7 சொன்னால், இப்ப நீங்க இதை கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் உள்ள வரப்போகுது 5 2 7. சரியா? கவனிங்க, 5 2 7 கீழுக்கு வந்து 5x வரப்போகுது சமன் 20-இல் 7 வரப்போகுது.
ஓகே 20ல் 7. இப்ப இந்த 7ஐயும் வெட்டலாம் பிள்ளைகள். வெட்டிட்டு குறுக்கு பெருக்கம் செய்து விட்டோம்னு சொன்னால் இங்க 5x இங்கே போகும், இங்க 5x போகும், இங்க 20 போகும். அப்ப ஓர் 20 20, 5x சமன் 5. அப்ப 5x சமன் 20 என்று சொல்லி வரப்போகுது. எனவே 5x சமன் 20 என்று சொன்னால் x சமன் ரெண்டு பக்கமும் 5ஆல வகுக்கப்புறம், ஏனென்றால் எக்ஸோட 5 பெருக்கப்படுறதால அதுக்கு எதிரான கணித செய்கை வகுத்தல். அப்ப 5ஆல ரெண்டு பக்கமும் வகுத்து விடுறோம். இப்ப இந்த 5ம் வெட்டப்படும். எனவே எக்ஸ் சமன் 20 5ஆல வகுத்தால் 4. எனவே எக்ஸ் சமன் 4. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு நிமிடத்தில் 240 லிட்டர் வீதத்தில் பாயும் குழாய் ஒன்றினூடாக 10 செகண்டில் வெளியேறும் நீரின் அளவை லிட்டரில் தருக. ஒரு நிமிடத்தில் பிள்ளைகள் 240 லிட்டர். சரி, கவனிங்க. ஒரு நிமிடத்தில் 240 லிட்டர் நீர் வந்து பாய போகுது. அப்ப ஒரு நிமிடத்தில் வந்து 240 லிட்டர் வந்து பாய போகுது பிள்ளைகள். அப்ப எங்கள்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி வந்து 10 நிமிடத்துல. சரி, இப்ப ஒரு நிமிடம்ன்றது வந்து எங்களுக்கு தெரியும் 60 செகண்ட்ஸ் தெரியும். 60 செகண்ட்ல போற பாயும் நீரின் அளவு தான் வந்து 240 லிட்டர். எங்களுக்கு தேவை 10 செகண்ட்ல தான். 10 செகண்ட் என்றால் 60 6ஆல பிரிச்சாதான் 10 வரும். எனவே 60 6ஆல பிரித்து விட்டோம் என்று சொன்னால் 10 செகண்ட். சிம்பிளா நீங்க யோசிச்சு செய்யலாம். 60 10 செகண்டுக்கு பாயிர வீதம். இத 6ஆல வகுத்த வடிவா 240ஐயும் 6ஆல வகுக்க வேணும். அப்ப 6 4 24. எனவே 40 லிட்டர். இது விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே, இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க மக்கள். இதுக்கு டைரக்டா 2 மார்க்ஸ் கொடுங்க. அதே போல ஏதோ ஒரு வகையில நீங்க கழிச்சு அல்லது இந்த 3 கோணங்களையும் அகக்கோணங்களை கூட்டி 180 சமப்படுத்தி செய்யலாம். அல்லது இந்த இதுவும் 55 கண்டா பிறகு 180 இருந்து 55 கழிச்சு எக்ஸின் பிரமாணத்தை கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒரு முறையில ஒரு செய்முறை இருக்க வேணும். அதுக்குரிய விடை வந்து அலகோட எக்ஸ் சமன் 125 இருந்தால் அதுக்கு ஒரு மார்க்ஸ் வரப்போகுது. சரியா? செய்முறையோட விட எழுத வேணும். இதுல இறுதி விடைக்கு ஒரு புள்ளி, இங்க இருக்கிற இந்த படிமுறையாக இருக்கலாம் அல்லது மேலுக்கு இருக்கிற எந்த ஒரு படிமுறையாக இருக்கலாம், அதுக்கு ஒரு மார்க்ஸ். பொதுவாக கொடுக்கிறது இந்த முதலாவது படிமுறைக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க. இதுல வந்து இப்படி பிரிச்சு காட்டியிருக்கலாம் அல்லது இப்படி இந்த மாதிரி 240 லிட்டரின் கீழ் 60 240 கீழ் 6 போட்டு செய்திருக்கலாம். 6 போட்டு அதற்கு பெருமானத்தை 10 செகண்டுக்கு 40 லிட்டர் சொல்லி எடுத்திருக்கலாம். இறுதி விடைக்கு வந்து ஒரு மார்க்ஸ். அல்லது பின்னம் போட்டிருக்கலாம். 240 60ஆல பிரித்து நாங்க காண வேண்டியது 10 செகண்ட் 10ஆல பெருக்கி அதுல இருந்து இந்த பெருமானத்தை எடுத்திருக்கலாம். செய்முறைக்கு ஒரு புள்ளியும் விடைக்கு ஒரு புள்ளியும் கொடுத்துக் கொள்ளுங்க. ஓகே, இது விளங்கிட்டா பிள்ளைகள்? 5வது கேள்வி விளங்கினதா? விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, 6வது கேள்வியை பாருங்க. உருவில் ஏபிசி விளங்கலமா? கிளாஸ் வந்து 4 to 5 4 to 5 லேட் ஆயிடுது ஸ்டார்ட் பண்றதுக்கு. சரி, 6வது கேள்வி பாருங்க. உருவில் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணியாகும். தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. இங்க தந்திருக்கிறது எவ்வகையான முக்கோணி? செங்கோண முக்கோணி.
சரியா? விளங்குதா? இதுல செம்பக்கங்கள நீளங்களை சொல்லுங்க பாப்போம். செம்பக்கங்கள நீளங்கள் செம்பக்கம் 10 சென்டிமீட்டர். செம்பக்கம் 10 சென்டிமீட்டர். செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்கள் 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டரும் 2x சென்டிமீட்டர். ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பைதகரசின் மும்மைகள் வச்சு செய்யலாதா? செய்யலாம். இப்ப பைதகரசின் மும்மை 6 8 6க்கு 8க்கு 10. இங்க பயன்படுத்தப்படுற பைதகரசின் மும்மை 6 8 10 சொல்லி வரப்போகுது. இப்ப இதுல 6 இருக்குது 8 இல்லை. எனவே 2x சமன் 8 சொல்லி எடுத்து x சமன் 4 சென்டிமீட்டர் சொல்லி கொடுக்கலாம். அல்லது முழுமையாக பைதகரச தேற்றத்தை போட வேணும், போட்டுட்டு செய்தெடுக்க வேணும். சரியா? பைதகரசின் மும்மையின் படி என்று, அது பைதகரசின் தொடர்பின் படி என்றதை எழுதி கொள்ள வேணும். சரியா? இப்ப இதுல 2x அண்டமான் 2x முழுவதின் வர்க்கம் சக இங்க 6 வர்க்கம் சமன் 10 வர்க்கம் வரப்போகுது. சரியா? 10 வர்க்கம் வரப்போகுது. அப்ப இதுல 10 வர்க்கம் வந்தால் 102 வரப்போகுது. 2x முழுவதின் வர்க்கம் என்றால் 4x வர்க்கம் சக 6 36 சமன் 10 100. விளங்கினதா? இப்ப 4x வர்க்கம் சமன் 64. 4x வர்க்கம் சமன் 64. ஏனால் 100ல இருந்து 36 போனால் 64. 2 பக்கம் 4 வகுத்தம் சொன்னால் x வர்க்கம் சமன் 16 சொல்லி வரப்போகுது. முக்கோணத்தின் நீளங்கள் நேர்பெருமானத்தான் எடுக்கும். அதால x வர்க்கத்தில பெருமானம், அதாவது x சமன் என்னன்னு சொல்லி வரப்போகுது, பிளஸ் ஓ மைனஸ் காட்ட வேணும். x சமன் வர்க்கமூலத்துக்குள்ள 16 வரப்போகுது. 16 சொன்னால் பிளஸ் ஓ மைனஸ் வரும். பிளஸ் ஓ மைனஸ் 16 சொன்னால் நேர்பெருமானம் வரும், மறைப்பெருமானம் வரும். 4 சென்டிமீட்டர் வரப்போகுது. இதுல நீளம் மறைப்பெருமானம் எடுக்காது. எனவே எக்ஸ் சமன் ஃபைனலா உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் விட வரப்போகுது. இப்படியும் செய்திருக்கலாம். சரியா பிள்ளைகள்? இது விளங்கினதா? இதுல செய்முறை ஒன்றுக்கு 1 மார்க்ஸ், விடைக்கு 1 மார்க்ஸ். அழகோட விட இருக்கணுமா? அழகுடன் விட இருக்க வேணும். அடுத்த கேள்வியை பாருங்க. 7வது கேள்வி. 6 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 6 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 8 நாட்கள் எடுப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் 2 நாட்கள் வேலை செய்த பின்னர் 2 பேர் அவ்வேளையில் இருந்து விலகினால் மிகுதி வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுக்கும்? ஓகே, 6 மனிதர்கள் 8 நாட்கள்ல செய்யற வேலையின் அளவு 6 8 48 மனித வேலை நாட்கள். இதுல 6 பேர் 2 நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்யறாங்க. அப்ப 6 2 12 மனித வேலை நாட்கள் முடிஞ்சிடும். இப்ப மீதியாக இருக்கிறது 48ல இருந்து 12 கழிச்சால் 36 மனித வேலை நாட்கள். 36 மனித வேலை நாட்கள் மீதியாக இருக்குது. இப்ப இதுல 2 பேர் லீவாகி போறாங்க. அப்ப 6 பேர் இருந்ததுல 4 பேர் தான் இருக்குது. எனவே 4 பேர் செய்ய போறாங்க வேலை. எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. சமன் இருக்கிற வேலை வேலையின் அளவு 36 மனித நாட்கள். அப்ப 4 தர எக்ஸ் சமன் 36. எக்ஸ் என்று குறிக்கப்படுறது இங்கே முடிக்கப்பட எடுக்கிற நாட்கள் எண்ணிக்கையை குறிக்குது. 4x சமன் 36 என்று சொன்னால் எக்ஸ் சமன்
36 4ஆல வகுத்தோம்னு சொன்னால் 9 நாட்கள் சொல்லி வரப்போகுது. அப்ப செய்முறை அதுக்குரிய சரியான அழகுடனான விடை. இதுக்கு ஒரு புள்ளி. செய்முறை இதுல ஏதாவது ஒரு படிமுறை செய்திருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளி உங்களுக்கு தருவோம். ஓகே, அடுத்தது 8வது கேள்வியை பாருங்க. பின்வரும் கோவைகளின் பொது மடங்குகளுள் சிறியதை காண்க. இந்த பொது மடங்குகளில் சிறியதை காண்பது பிள்ளைகள் வகுத்து காணலாம், அல்லது மிகவும் இலகுவாக செய்யற வழி 6க்கும் 12க்கும் 8க்கும் 6க்கும் 12க்கும் 8க்கும் பொமசி காணுங்க மக்கள். இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்ப 6க்கும் 12க்கும் 8க்கும் பொமசி காண போறோம். அப்ப முதன்மை எண்களால் வகுத்து கொண்டு போக வேணும். 2ஆல வகுத்தால் என்ன வரும் மக்கள்? சொல்லுங்க. 2ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 3 3 6 4. 6,4. ஓகே, 2ஆல வகுத்தால் 3,6,4 3,6,4. ஓகே, இப்ப இதையும் 2ஆல வகுக்கலாம். 2ஆல வகுத்தால் எவ்வளவு வரும்? திரும்ப 3,2. பிறகு இதை 2ஆல திரும்பவும் வகுக்கலாம். அப்ப திரும்ப எத்தனை வரப்போகுதோ? 3,1. திரும்ப 3ஆல வகுக்கலாம். அப்ப எத்தனை வரப்போகுது? 1. இங்க எண்களுக்குரிய பொது மடங்குகளுள் சிறியது வகுத்த எண்களை பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா சரி. அப்ப 2 தர 2 தர 2 2 தர 2 தர 2 தர வெயிட். ஓகே, 2 தர 2 தர 2 தர 3 அப்படியா? சரி, ஓகே. அப்ப 3,24 வரப்போகுது எண்ணுக்கு. அடுத்த பாருங்க, இதுல இருக்கிற அடுக்குகளை பாருங்க. ஒவ்வொரு அட்சரத்தினதும் சுட்டிய பாருங்க. ஏ பி, ஏ கொண்டு பி கொண்டு ஏ, இதுல ஏ இல 100 பி இந்த வர்க்கம். இங்க வேறுபட்ட அட்சரங்கள் எழுதுங்க பிள்ளைகள். எழுதிட்டு 24 வேறுபட்ட அட்சரம் ஏ இருக்குது, அதே போல பி இருக்குது. ஏக்கு 1 பிக்கு வர்க்கம் இருக்குது. எது கூடிய சுட்டியோ அதை போட்டு விட வேணும். இது விளங்கிட்ட பிள்ளைகள்? இது விளங்கினதா? அப்ப 24 ஏபி வர்க்கம் வரப்போகுது. ஏ பி வர்க்கம் சொல்லி வரப்போகுது. சரி, அடுத்த பாருங்க பிள்ளைகள். 9வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் O ஆகும். தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. இது ஒரு அடிப்படையான கேள்வி. வட்ட துண்ண கோணங்கள் தொடர்பானது. படம் கிளியரா விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, இங்க இருக்கிற வட்டத்துண்டம் இந்த இருக்கிறது. இதுதான் வட்டத்துண்டம். இந்த வட்டத்துண்டம் எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கிற கோணங்கள் பருமனில் சமனாக இருக்கும். அந்த கோணத்தை நாங்க சொல்லுவோம் ஒரே வட்டத்துண்ட கோணங்கள். ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் சமனாக இருக்கும் பிள்ளைகள். அப்ப இந்த இருக்கிற 50 பாகை இங்க அதே ஒரே வட்டத்துண்ட கோணம் இங்கேயும் 50 பாகை வரப்போகுது. அதே நேரத்துல பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க 2 புள்ளிகளும் சந்திக்கிற இந்த இருக்கிறது இடம் மையம் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. மையத்திலிருந்து வட்டத்தின் மீது இருக்கிற புள்ளிகளை இணைக்கிற கோடு ஆரி. இங்க OA OB OA OB என்பன 6 என்றதால பிள்ளைகள் OA சமன் OB என்றதால இங்க OAB என்றது இருசமபக்க முக்கோணி.
அவ சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனாயிருக்கும். இந்த ஆரைக்கு நேரே இருக்கிற கோணம் 50 பாகை என்றால் அதே ஆரைக்கு நேரே இருக்கிற இங்க இருக்கிற அதே முக்கோணத்துல எக்ஸின் பெருமானம் எத்தனை பாகை வரப்போகுது? 50 பாகை. எக்ஸம் வந்து 50 பாகை வரப்போகுது. இது விளங்கிட்டா மக்கள்? விளங்கிட்டுதா? ஒன்று விட்ட கோணங்கள் படி செய்ய இயலாது. ஒன்று விட்ட கோணங்கள் காணப்படுது. 2 நேர்கோடுகளை அதாவது ஏபி சிடி ஆகிய இரு நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு இடைவெட்டும் போது உண்டாகும் ஒன்றுவிட்ட கோணங்கள் உண்டாகும். இப்ப நீங்க எதைத்தான் சொல்றீங்க? இங்க ஒன்றுவிட்ட கோணங்கள் காணப்பட்டாலும் இந்த ஒன்றுவிட்ட கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன் என்று சொல்லி நாங்க சொல்ல இயலாது. ஏன் சொல்ல இயலாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் சொல்ல இயலாது? சமாந்தரம் தான் இல்ல. ஓகே, இங்க இதுல வந்து ஏபிக்கு சிடி சமாந்தரம் என்ற தரவு எதுவும் தர இல்லை. அதால ஒன்றுவிட்ட கோணங்கள் சமன் என்று சொல்லி சொல்ல இயலாது. ஆனா இப்ப இந்த நாங்க 50 பாகை கண்டுட்டோம். இதுல இருந்து ஏபி வந்து சிடிக்கு சமாந்தரம் என்று சொல்லலாம். ஆனா சமாந்தரம் என்று தராம ஒன்றுவிட்ட கோணங்கள் சமனென்றோ ஒத்த கோணங்கள் சமனென்றோ நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்றோ எங்களால சொல்ல இயலாது. சமாந்தரமான இரு நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி இடைவெட்டும் போது சமாந்தரமான இரு நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி இடைவெட்டும் போது உண்டாகும் ஒத்த கோணங்கள் பருமனில் சமனாக இருக்கும். அதே போல ஒன்றுவிட்ட கோணங்கள் பருமனில் சமனாக இருக்கும். நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். இவ்வளவுதா பிள்ளைகள்? இவ்வளவுதா? ஓகே, சரி. அடுத்த வெளியே பாருங்க. அப்ப இதுக்கு வந்து நீங்க சமாந்தரம் வச்சு செய்யலதான். ஆனா செய்தாலும் அந்த விட சரியா வரும். ஆனா சமாந்தரம் இல்ல, சமாந்தரத்தை எடுத்து செய்யவில்லை அது. ஆனா சமாந்தரமா தான் இது வரும். வர்ற விடையை எடுத்து ஏபி சமாந்தரம் சிடின்னு கொடுக்கலாம். ஆனா விட எடுக்க முதல் நாங்க சமாந்தரம் சொல்லி சொல்லிடாது. ஓகே, தரப்பட்டுள்ள வெண்பரிப்படத்தில் நிழற்றப்பட்ட பகுதி குறிக்கும் பிரதேசத்தை தொடை குறிப்பீட்டில் தருக. இங்க உளுந்து வடை என்று சொல்லுவாங்க. இங்க உளுந்து வடை பகுதிதான் இங்க நிழற்றப்பட்டு காணப்படுது. அப்ப வெளியில இருக்கிற தொடை கியூவுக்குள்ளதான் பி உள்ளடங்குது. அப்ப பி என்றது வந்து கியூவின் உபதொடையாக காணப்படுது. அப்ப இதுல வரப்போது பிள்ளைகள் பி பி என்ற தொடையின் டேஷ் பி தவிர்ந்தது. அப்ப பி தவிர்ந்தது என்று சொன்ன பிள்ளைகள் பி வராது. அப்ப பி வராது என்று சொன்னால் இங்க இருக்கிற பாருங்க, நான் பிரதேசம் போடுறேன். 1 இந்த நிழற்றப்பட்ட பகுதி 2 உள்ளுக்குள்ள இருக்கிறது 3. அப்ப பி வரக்கூடாது. பி வரக்கூடாதுன்னு சொன்னால் நம்ப வரப்போது 1 2. அதே போல கியூ எடுத்தோம்னு சொன்னால் கியூன்னு சொல்லக்குள்ள 2 3. கியூன்றது வந்து 2 3 என்ற பிரதேசத்தை உள்ளடக்குது. இங்க எங்களுக்கு தேவை விட வந்து வரணும் 2 மட்டும். அப்ப இது 2க்கும் இடையில என்ன குறியீடு பிள்ளைகள் போட வேணும்? இடைவெட்டு. 1 இப்ப போட்டால் எல்லாம் சேர்ந்து வந்துடும். 1 2 3 வந்துடும். அப்ப என்ன போட வேணும்? இடைவெட்டு போட வேணும். அப்ப பி தவிர்ந்தது, அதாவது பி நிரப்பி இடைவெட்டு கியூன்னு சொல்லி வரப்போகுது. இது விளங்கிட்டுதான் மக்கள்? இதுதான் கண்டுபிடிக்கிறது. நம்பர் சிஸ்டத்துக்கு போட்டு செய்யலாம். விளங்கலுமா? ஓகே, அதுக்கு செய்து பார்ப்போம். சரி, காணிங்க. பி ஒன்றிப்பு கியூ டேஷ் என்ன? சரி, நம்ம இதுக்குள்ள போட்டு பார்ப்போம். பிக்குரிய பிரமாணம் என்ன வரப்போகுது? 3 மட்டும்.
சரியா? ஓகே, அடுத்தது ஒன்றிப்பு சொல்றீங்கள். ஒன்றிப்பு Q டேஷ். Q டேஷ் Q தவிர்ந்தது. Q தவிர்ந்தது என்றால் Q வரக்கூடாது. அப்ப உங்க ஒன்றுதான் வருது. சரியா? நான் சொல்றது விளங்குதா? Q டேஷ் சொன்னால் ஒன்றுதானே வரப்போகுது. விளங்குதா? முசாஃப்? ஓம் சார் விளங்குது சார். அப்ப ஒன்று சொன்னா சரியோ? ஒன்று சொன்னா ரெண்டுக்கும் ஒன்றிப்பு ஒன்றிப்பு போட்டால் 1 3 தான் விடையா வரப்போகுது. அப்ப 1 3 இங்க நிலற்றப்படலையே. அப்ப நிலற்றப்பட்ட பிரதேசம் ஏதோ அந்த பிரதேசம் வரக்கூடிய மாறு நாங்க ஒழுங்கமைக்க வேணும். விளங்கிட்டா? சரியா? அப்ப அது வராதா? விளங்கிட்டா பிள்ளைங்க? தொடை குறியீடு விளங்குது சார். ஓகே, இந்த இருக்கிற கேள்வி அடிக்கடி வார கேள்வி. இதுல வந்து மடக்கை பெருமானம். மடக்கை பெருமானம் பார்த்து சுட்டி வடிவில எழுதுற முறைதான் இது. 10.1.8752 என்ற சுட்டியின் பெருமானம் வந்து 75.2. இங்க 75.2 என்று வரக்குள்ள தசத்துக்கு முன்னுக்கு 2 தானங்கள் இருக்கிறதால 1 தசம் சொல்லி இங்க வருது. இங்க 1 தசம் வருது. இங்க தசத்துக்கு முன்னுக்கு ஒரு தானம் தான் இருக்குது. 7 என்ற இலக்கம் மட்டும்தான் இருக்குது. எனவே இங்க அடி மாற்றமடையாது. சிறப்பிய தொடலிகள்லாம் வராதாமா சார்? அப்படி சிலபஸ் ஒன்று போட்டிருக்கு. நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணல. நீங்க படிக்க வேண்டிய அளவையும் போட்டுட்டோங்களா? ஓகே, சரி. இதுல வந்து நீங்க பிள்ளைகள் படிக்க வேண்டிய விஷயங்களையும் நம்மள படிங்க. எப்படியும் மேத்ஸ் படிக்க போறாங்களுக்கு இது கட்டாயம் இந்த விடயங்கள் தேவை. பரவாயில்ல, இதுல வந்து அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஹெவிய குறைச்சி பார்ப்போம். சரியா? ஓகே, சொல்லுங்க. தொடைகள் என்ன இந்த நெய்யரி படம் மரவரி அதெல்லாமா? நான் அதை போட்டு ஒரு தரம் கிளியரா என்னன்னு சொல்லி வருவேன் உங்களுக்கு. சரியா? சரி சார். ஓகே, அந்த என்னென்ன பகுதிகள் ஸ்கிப் பண்ணி இருக்கிறாங்க, அதாவது இந்த பகுதி கவனத்தில் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒவ்வொரு பாடத்துக்கும் குறிப்பிட்ட பகுதியில போட்டிருக்காங்க. தொடைன்னு சொன்னா முழுமையா தொடை வராது அப்படி என்று இல்லை. முன்னுக்கு இருக்கிற தொடைகள் இருக்கும். ஆக பின்னுக்கு இருக்கிற தொடைகள் பார்த்துட்டு அதை சொல்றேன். அதால செக்ஷன் ஃபுல்லா வராம விடாது. சரியா? ஓகே, அப்ப இதுல வந்து அந்த வட்டத்தை பட்டும் அது சார் அதான் ஃபுல்லா வராமா? ஓகே, சரி. நம்ம அத ஒரு இதுல பார்ப்போம். இப்ப நம்ம இந்த கேள்விகளை பார்ப்போம். பார்த்துட்டு அத ஒரு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் மக்கள். ஓகே, இப்ப இங்க எல்ஜி 7.52 தந்திருக்கிறாங்க. இதுல பெருமானம் கேட்டுறாங்க. அப்ப எல்ஜி 75.2 பெருமானம் எல்ஜி 75.2 பெருமானம் தான் இங்கே தந்திருக்கிறது. 1.8752 இங்க 75 தசத்துக்கு முன்னு 2 தானங்க இருக்கிறதால அதுக்குரிய சிறப்பியல்பு 1. அப்ப 7.52 தந்தால் அங்க சிறப்பியல்பாக வரப்போறது வந்து தசத்துக்கு முன்னுக்கு ஒரு இலக்கம் இருக்கிறதால, அதாவது 7.52 சொல்லக்குள்ள. ஆனா மடக்க புத்தகத்துல வேற மாதிரி இருக்கு விட. ஓகே, அது பிரச்சனை இல்லம்மா. நம்மளுக்கு 62 10 குறைச்சு போட்டு 62 பார்த்து போட்டதுல புல விட்டுத்தாங்க. சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இதுக்கு இந்த கேள்வி எப்படி செய்யற என்ற மெதட்டை கிளியரா விளையக்கூடும். தந்த விடையை வச்சுக்கொண்டு நாங்க இதுல போட்டு விடுவோம். ஆனா மடக்கை பெருமானம் பிழைக்குதானே? ஓகே, அப்ப இங்க வந்து சிறப்பியல்பு எவ்வளவு மக்கள் வரும்?
0.0 பூஜ்ஜியம் 0 வரப்போகுது. தசம் வரும் சார். அப்ப 0 தசம் மடக்கை பெருமானம் வந்து மாறாதுன்னு 87 52 சரியா? அப்ப இங்க சிறப்பியல்பு மாத்திரம்தான் மாற்றம் ஏற்படும் என்றதை ஞாபகம் வச்சு கொள்ளணும். அங்க வார எண்ணை பொறுத்து சிறப்பியல்பு மாறும். விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓம் சார், விளங்கிட்டு சார். அடுத்த கேள்வியை பாருங்க. சார், இது ஒரு இந்த சின்ன சுட்டி மாற்றம் தானே சார், அதுக்கு 1.872 வராதா விளங்கல முசா? சார்? அந்த 10.1.872 அங்கால கொண்டு போய் 75.2 10க்கு மேல எடுத்து வந்து அப்படித்தானே சார் செய்யணும்? சுட்டி வடிவில மாத்தக்குள்ள சுட்டி வடிவில இருக்கிறத மடக்கை வடிவில மாத்தக்குள்ள எல்ஜி 70 எல்ஜின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 10 சார், அடி 10 கொண்ட மடக்கை. என்ன எல்ஜி என்றதின் அர்த்தம் அடி 10 கொண்ட மடக்கை. லாக் அடி 10 சரியா? அடி 10 கொண்ட மடக்கை. இதைத்தான் நாங்க சொல்றோம் எல்ஜின்னு சொல்லி. அப்ப அடி 10 எல்ஜி போட்டால் அடி 10. அப்ப அங்க 10 இங்க தந்திருக்கிறாங்க. 10.1.872. அப்ப அங்க அடி 10 சுட்டி வந்து 1.872. அதுக்குரிய விடை வந்து 75.2. இங்க மடக்கை விடுவில மாத்தக்குள்ள அடி 10 சொன்னால் எல்ஜி சொல்லுவோம். அதாவது அடி 10 என்ன பெருமானம் வருது 75.2. அங்க நடுவுல வரப்போது சுட்டி வந்து விடையாக வரும். அப்ப 1.872 வரப்போகுது. அப்ப 75.2க்கு 1 சிறப்பியல்பு வரும். ஏன்னா தசத்துக்கு வலக்கை பக்கம் 2 தானங்கள் இருக்குது. அப்ப இங்க தசத்துக்கு முன்னுக்கு ஒரு இலக்கம் தான் இருக்குது. எனவே 0 தசம் சொல்லி வரப்போகுது. இதுல விளக்கம் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். 75.2 பிள்ளைகள் விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல எழுதக்குள்ள அங்க 7.52 தர 10 வரப்போகுது. சொல் 10 வரப்போகுது. அந்த ஓராம் வலுதான் இங்க நாங்க சொல்ற சிறப்பியல்பு என்றதை தெளிவா விளங்கிக் கொள்ள வேணும். சொல்லுது விளங்குதா? அடுத்தது நாங்க எழுதினோம் என்றால் 7.52 எழுதினோம் என்றால் 7.52 தர 10 வரப்போகுது. அங்க வர 0 தான் இங்கே நம்ம எழுதி இருக்கிற சிறப்பியல்பு 0 என்றதை தெளிவா விளங்கிக் கொள்ள வேணும். விளங்கிட்டா? கிளியர் அம்மா? விளங்கிட்டா? ஓகே. அடுத்தது பாருங்க 12வது கேள்வி. இதுல சிம்பிளா வெட்டி விடலாம். 8 இந்த 4 வெட்டம் என்றால் இதுல 2 முறை வரப்போகுது. அப்புறம் அங்கால 3 9 வெட்டி விட்டம் என்றால் இங்க கீழுக்கு 3 வரப்போது, மேல கொண்டு வரப்போகுது. ஏயும் ஏ வர்க்கத்தையும் கட் பண்ணால் கீழுக்கு ஏ வரும். பியையும் பியையும் கட் பண்ணி விடலாம். அப்ப உங்களுக்கு விடையாக வர போறது வந்து 2 வரும். மேலுக்கு மீதியாக இருக்க போறது வந்து எவ்வளவு? 2 இருக்க போது. கீழுக்கு 3 ஏ இருக்க போது. சரியா மக்கள்? விளங்கிட்டுதா? ஓ சார். அப்ப இதுல பிள்ளைகள் சின்ன சின்ன சுருக்கள் கவலையின பிள்ளைகள் விடாம செய்தீங்கன்னு சொன்னா சரி. அப்ப 3 ஏயில் 2 சொல்லி வரப்போகுது. சரியா? ஒவ்வொரு படிமுறைக்கும் செய்முறைக்கும் மார்க்ஸ் போட்டுக்கொள்ளும் மக்கள். ஓகே. 13வது கேள்வி பாருங்க. உருவில் தரப்பட்டுள்ள ADE பரப்பளவு 63 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் இணைகரம் ABCD பரப்பளவு தந்திருக்கிற பாருங்க. ADE இந்த எழுத்தெல்லாம் கொஞ்சம் மேலே கிடக்கு பிள்ளைகள். இந்த கீழே கிடக்குது. எழுத்து இங்க வரணும். சரியா? அந்த படங்கள்ல எல்லா படங்களுக்கும் அந்த எழுத்து கீழே போயிருக்கு பிள்ளைகள். அவங்களோட எடிட்டிங் கொஞ்சம் சிக்கலா இருக்குது. டி, இது வந்து சி, இது வந்து இ. அப்ப இங்க ஒரே அடியிலும்
ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கும் இடையிலும் காணப்படும் முக்கோணிகளின் பரப்பளவு சமன் என்று தெரியும். அதே நேரத்துல ஒரே அடியிலும் ஒரே இரு சமாந்தர கோட்டுக்கு இடையிலும் காணப்படும் முக்கோணியின் பரப்பளவின் இருமடங்குதான் இணைகரத்தின் பரப்பளவாக இருக்கும். அப்ப இங்க தந்திருக்கிறது வந்து இந்த 2 ADE என்ற இணைகர முக்கோணத்தின் பரப்பளவு வந்து 63 சென்டிமீட்டர் வர்க்கம். அதே AD என்ற அடியிலிருந்து உருவாகின அதே இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையில காணப்படுற நாட்பக்கல் தான் இணைகரம். இங்க இந்த இணைகரத்தின் பரப்பளவு வந்து முக்கோணத்தின் பரப்பளவின் 2 மடங்காக இருக்க போகுது. அப்ப 63 2ஆல பெருக்கினீங்க என்றால் 126 சென்டிமீட்டர் வர்க்கம் வரப்போகுது. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓம் சார். விளங்கினதா? ஓம் விளங்கிட்டு சார். ஓம் சார். ஓகே. அப்ப ஒரே அடியிலும் ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையிலும் காணப்படும் இணைகரங்களின் பரப்பளவு சமன். ஒரே அடியின் மீதும் ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையிலும் காணப்படும் முக்கோணங்களின் பரப்பளவுகள் சமன். அதே போல ஒரே அடியிலும் ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையிலும் காணப்படும் முக்கோணத்தின் பரப்பளவின் இருமடங்கு இணைகரத்தின் பரப்பளவாக இருக்கும். இது விளங்கிட்ட பிள்ளைகள்? ஓ சார். Wait a minute. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. உருவில் தரப்பட்டுள்ள ஆரைச்சுறையின் வில்லின் நீளம் 7 சென்டிமீட்டர் எனின் ஆரையின் நீளத்தை காண்க. இங்க ஆரைச்சுறையின் வில் என்றது இங்க இருக்கிற வளைந்திருக்கிற கோடு, வளைகோடு. அப்ப வில்லின் நீளம் தந்திருக்கிறாங்க. நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஆரை. சரியோ? அப்ப இங்க வந்து கால்வட்ட வில்ல தந்திருக்குது. அப்ப 1/4 உண்டோ தர பண்ணுவா. சார் ஆமாம் சார் கிரேட் 7க்கு கிளாஸ் இருக்கா சண்டைக்கு? ஆமாம் இருக்குது. 20க்கு தான் ஸ்டார்ட் பண்ணும். 15-20 ஆகும். ஓகே. 14வது கேள்வி பாருங்க மக்கள். இப்ப இது வந்து கால்வட்டம். அப்ப கால் தர வில்லின் நீளம் 2πr. அப்ப கால்வட்டம் என்றால கால் தர 2πr. அப்ப 2 தர பை வந்து 7/22. ஆரை வந்து தெரியாது. ஆர் சமன். இதை நீங்க முறைமையில பின்ன மாத்தி சொல்லுங்க பாப்போம். 7 7 7 55. 7/55. சரியா? இத சுருக்கி பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இறுதியாக 11 ஆர் சமன். இங்க இது இந்த 2 இந்த 22 வெட்டிங்கன்னா 11 வர போதும். இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் இப்படியே கட் பண்ணி விடலாம். 11 ஆர் சமன் 55. எனவே ஆர் சமன் 5 சென்டிமீட்டர் வர போகுது. ஓம் சரி சார். ஆர் சமன் 5 சென்டிமீட்டர் வர போகுது. சரியா பிள்ளைகள்? இது விளங்கிட்டுதா? ஓ சார். அப்ப 5 சென்டிமீட்டர். ஓகே. அடுத்த பாருங்க. கூட்டல் விருத்தி ஒன்றின் முதலாம் உறுப்பு 17. அப்ப a சமன் 17.
அடுத்தது மூன்றாம் உறுப்பு 11 எனின் இரண்டாம் உறுப்பை காணட்டா. அப்ப மூன்றாம் உறுப்புன்றது வந்து tn சமன் tn, அதாவது t3 என t3 வந்து சமன் a சக n சய 1 பிராக்கெட்டுக்குள்ள n சய 1 to d. சரி, இப்ப t3 தெரியும் 11 சமன் a தெரியும் 17. மூன்றாவது உறுப்புன்றதால 3ல இருந்து எண்ணுக்கு பதிலாக 3 போடுவோம். 3ல இருந்து 1 கழிச்சா 2, d இந்த பெருமானம் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப d சமன் 3d. 2ல இருந்து 1 போனால் 2. எனவே 2d சமன் இங்கால 17ல இருந்து 17 இருக்குது, 11ல இருந்து 17 அங்கால கொண்டு போய் கழிச்சு விடுவோம். கழிச்சு விட்டால் எங்களுக்கு d வரப்போது. d சமன் எவ்வளவு வரும்? 2d சமன் 6 வரும். 17 இருந்து 11 கழியும் இல்லையே, இந்த இருக்குல்ல, இதை நீங்க கழிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கால 11 இருக்க போது, இங்க 17 இருக்க போது, இங்க 3ல இருந்து 1 கழிச்சா 2, அப்ப 2d. 2d சமன் 2d சக 17 விளங்குதா? அப்ப இந்த 17 தானே அங்கால போய் கழிவிடும், விளங்குதா? அல்லது இந்த பிளஸ் 2d இங்கால வரக்குள்ள மைனஸ் 2d வரப்போகுது. சரியா? மைனஸ் 2d வரும். மைனஸ் 2d சமன் அங்கால 17ல இருந்து 11 போய் கழியும். கழிஞ்சா மைனஸ் 2d சமன் 17ல இருந்து 11 போனால் 6 வரப்போகுது. அப்ப d சமன் மைனஸ் 3. விளங்கிட்டா? இந்த மறை 3 வச்சுக்கொண்டு முதலாவது உறுப்பு 17. அப்ப 17ல இருந்து 3 கழிக்க வேணும். கழிச்சால் 14. 14ல இருந்து 3 கழிச்சால் 11. அப்ப இரண்டாவது உறுப்பு என்ன? 14. சரியா? விளங்கிட்டுதா? சமன்பாட்டை போட்டு கொண்டலாம் சார். சமன்பாட்டை போட்டும் கண்டுபிடிக்கலாம். விளங்கிட்டா? ஓம் சார் விளங்கிட்டு. ஓகே, 15 கேள்வி இருக்குது. ஓகே, அப்ப அங்கால பிள்ளைகள் உங்களுக்கு இன்னும் 10 கேள்வி இருக்குது. 10 கேள்வி நாங்க நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஓகே, நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்ல பிள்ளைகள். திங்கட்கிழமை நாங்க 5 to 6, இந்த 4 to 5 மிச்சமா இருக்கிற 10 கேள்வியும் பார்த்துட்டு பிறகு சிலபஸ் பார்ப்போம். சரியா மக்கள்? இப்ப 15 கேள்வியில 15 சரி எடுத்தாக்கள் பேரை சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. ஓகே, நான் கேட்கிறேனே, செய்தாக்கள் தான் சொல்லக்கூடியமா இருக்கும். ஓகே, கிருஷ்ணகோபன் பேப்பர் திருதி தந்தாச்சா? இல்ல சார். இல்லன்னு. அப்துல் ரஹ்மான் எத்தனை சரி? குயிக்கானுங்க எல்லாரும். 13. 13. ஃபபியன் சார் எத்தனை மான் சரி வந்திருக்குது 15க்கு? செய்ததில் எத்தனை சரி வந்திருக்கணும் சொல்லுங்க. இவாஞ்சா செய்யல. ஸ்மைல், இன்சாஃப், ஸ்மைல் எத்தனை சரி? குயிக்கானுங்க எல்லாரும். அப்துல்லா எத்தனை? சார் 14 வருது சார். 14 வருதுன்னு. ஓகே, அபிலாஷ் எத்தனை? அபிலாஷ் விசிட்டிங் போடுற கூட இருக்குது. அபிலாஷ் விரும்பின நேரம் வாரது சரி வராது. அக்ஷயா எத்தனை? 12. அஸ்வந்திகன்
12. 12. பிள்ளை எடுத்த கேள்வியோட திரும்ப செய்து விடணும், செய்து பார்க்க விடணும் உடனே. ஹரிபிரசாந்த் 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 அனுப்பல நினைக்கிறேன், ஜினோசன அனுப்பல. இல்மா எத்தனை? இல்மா 12. 12. சதுசிகா எத்தனை? 13 சார். ஓகே, ஃபபியன் 10. ஓகே, பிரப்தனா அனுப்பனல்ல. சதுசன் எத்தனை? 14 சார். 14. முசாப் 11 சார். சாலிஹா சாலிஹா எத்தனை? சரி சாலிஹா. எத்தனைமா? ஓகே, நீங்க லீவ் ஆகலாம். பாய் சார். ஓகே, சாலிஹா எத்தனை மாள்? பதுஜா நீங்க எக்ஸாம் செய்து தேர்வாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அப்ப நம்ம இதோட கிளாஸை முடிச்சுக்கொள்வோம் மக்கள். நன்றி, வணக்கம்.